இட நெருக்கடி காரணமாக சென்னையில் புதிய கார் வாங்குபவர்கள் பார்க்கிங் சான்றிதழ் வாங்குவது கட்டாயமாக்கப்பட வேண்டும் என்று சென்னை மாநகராட்சியின் மாமன்ற கூட்டத்தில் பணிகள் நிலைக்குழு தலைவர் சிற்றரசு வலியுறுத்தியுள்ளார். மேயர் பிரியா தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர், சென்னையில் வசிப்பவர்கள் வாகன நிறுத்தும் வசதி இல்லாமல் கார்களை வாங்குவதால் இடையூறு ஏற்படுவதால் பார்க்கிங் சான்றிதழ் பெறுவதை தமிழக அரசு கட்டாயமாக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதேபோல் சாலையில் காரை நிறுத்தினால் மாநகராட்சி நிர்வாகம் பார்க்கிங் கட்டணம் வசூலிக்க வேண்டும் என்று திமுக கவுன்சிலர் அதியமான் வலியுறுத்தினார். எத்தனையோ சாலைகளில் இன்றைக்கும் அவசரத்திற்கு ஒரு ஆம்புலன்ஸ் கூட வந்து போக முடியாத ஒரு சூழ்நிலை. இட நெருக்கடி என்பது மிக அதிகமாக கொண்டே போகுது மக்கள் தொகை பெருக்கத்தின் காரணமாக. அது பெரிய இதுவரை கேட்டீங்கன்னா மக்கள் பிரச்சனையா இருக்கிற நமக்கு தான் அது வந்து ஒரு பெரிய இடைஞ்சலாக சேர்கிறது. ஆணையர்கள் கவனத்திலே கொண்டு இனிமேல் யாராவது சென்னையில வசிக்கிறவங்க 4 சக்கர வாகனம் வாங்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு பார்க்கிங் இருக்கிறதா என்பதை உறுதி செய்து அந்த சர்டிபிகேட் கொடுத்தா மட்டும்தான் நம்ம அவங்க காரே வாங்கணும். என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா அவங்க மட்டும் வந்து காசு சொல்லிட்டு 6 லட்சம் வீட்டுல வீடு வச்சுக்கிட்டு 6 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய்க்குலாம் செகண்ட் ஹேண்ட் காரை கொடுத்துட்டு லோன் எடுத்துட்டு போயிட்டா அங்க குடியிருப்பு வாசிகளுக்கு மிக சிரமமான ஒரு சூழ்நிலை உள்ளது. செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கினா கூட அவங்க பார்க்கிங் இருக்கிறது உறுதிப்படுத்த வேண்டும். எப்படி இன்றைக்கு வந்து உணவகங்கள் நடத்துகிற இடத்துலாம் பார்க்கிங் இருந்தாலும் ஒரு லைசன்ஸ் ரினியூவல் பண்றோமோ அதே போல இனிமேல் 4 சக்கர வாகனங்கள் யார் வாங்கினாலும் கார் பர்டிகுலரா வாங்கினா அவங்களுக்கு பார்க்கிங் இருக்கிறதா என்பது உறுதி செய்து தான் அவங்களுக்கு கண்டிப்பா அந்த என்ஓசி கார்பரேஷன் கொடுத்தா மட்டும்தான் அவங்க காரே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும் என்ற ஒரு சட்டத்தை தமிழக அரசுடைய கவனத்திற்கு எடுத்து சென்றால் மிக பயனுள்ளதாக இருக்கும்.